அஸ்ஸலாமு உறவுகளே, நம்ம ஏஎன்எம் பிரியாணிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம 3/4 கிலோ ரைஸ், பாஸ்மதி ரைஸ் 3/4 கிலோ நல்ல மந்தி ரைஸ், 1 கிலோ சிக்கன், 3 லெக் பீஸ் அப்படியே வாங்கியிருக்கோம், தை பீஸு. இன்ஷால்லா ஃபுட் சேலஞ்ச் பார்க்கலாம். எல்லாரும் வாங்க, சாப்பிடலாமா? கை காட்டுங்க சார். வர ஆரம்பிக்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சரி, எல்லாம் மயோனைஸ் ஊற்றிக்குங்க. இந்த சட்னி உங்களுக்கு எது வேணா எடுத்துக்கங்க, பிரச்சனை கிடையாது. இது பெரிய சேலஞ்சு தான் இங்கே சொன்னா. மந்தி செமையா இருக்கு. சட்னியும் மயோனைஸும் செமையா. வீட்டில் செஞ்சது. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை, லைக் இல்லை, கமெண்ட் இல்லை. நமக்கு இது சமைச்சிருக்கோம், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ரெசிபி சொன்ன கேட்டிங்கன்னா ரெசிபிக்காக ஒரு வீடியோ போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சேனலு. What? அவனுக்கு சாப்பிடவே தெரியாது. அதனால ஆச்சுனோ வச்சோம், அவனுக்கு சாப்பிடவே தெரியாது. நீங்க தான் சாப்பிடணும். நீங்க இந்த இடையில இருந்து இருக்காத, இப்படி நடுவுல இருந்து இப்படி பசங்க சாப்பிடுங்க. இந்த இடையில இருந்து இருக்கும்போது செஞ்சு புரிஞ்சா? மயோனைஸ்லாம் போட்டு இப்படி பசஞ்சுக்கோ, பசஞ்சுட்டு இங்கிருந்து எடுத்து சாப்பிடு. தட்டுடைய சைடுல இருந்து எடுத்து பசஞ்சு சாப்பிடாத. ஓகே, இந்த மயோனைஸ் இப்படி பனஞ்சிட்டு இங்கிருந்து சாப்பிடு. அப்போ ஒண்ணுமே செஞ்சாது. எப்படி செமையா இருக்கு. நாங்க ரொம்ப கொடுத்து வச்சோங்க கேஸ். நாளைக்கு உவைஸுக்கு ஊட்டியில் கராட்டே சாம்பியன்ஷிப் இருக்கு. நாளைக்கு காலையில் ஊட்டிக்கு உவைஸ் போக போகிறான். எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்க, ஜெயிக்கணும். ஜெயிச்சிருவீங்க தானே? என்னை கிண்டல் பண்ணுறாங்க, கேஸ்ன்னு சொல்றது கிளியர் இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ்லாம் தெரியாது. ஆனால் அதான் பிடிச்சிருக்கு. சிக்கன் சாப்பிட முடியாதுன்னா எங்கிட்ட கேட்டுக்கோ, நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். முடியாது. லெமன் யார் சாப்பிடுவீங்களா? இல்லை வேண்டாம், அதில் போடலாம். என்ன நம்ம சாப்பிட முடியாது, எனக்கு அது டேஸ்ட் பிடிக்காது. வச்சு நல்லா பிசைஞ்சு அடிச்சணும், ஆனால் நடுவில் இருந்து அடி. ஓகே, சைடில் இப்படி இழுத்து அடிக்காதீங்க, அப்போ தான் செஞ்சு சாப்பாடு செஞ்சக்கூடாது. ஓகே, சட்னி தெரிச்சு போட சும்மா மைனஸ் கூட சரியாக இருக்குது. புளிப்பும் நிப்பும் சேரும்போது வேலை இருக்குது. ஏன்னா மந்தியத்தில் 2 ரூபா சாப்பிட்ருக்கோம், முழு திக்கிற சாப்பிட்ருக்கோம். தெரியும் பார்த்தே விட தெரியும். பொய்யா சொல்லிக்கிறீங்களா? நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்பணும் சார் டைமுக்கு? சாயந்தரம் கிளாஸ் இருக்கா? சாயந்தரம் கிளாஸ் இருக்கு கேட்குறேன். முடிச்சுட்டு ஃபோன் பண்ணி கேட்க. ஓகே, சரி. நானுடைய இலக்கியம் எனக்கு கிடைச்சிடும் போது. வாழை கழிச்சு
மனசுக்குள்ள பேசு. மனசுக்குள்ள பேசு. மாதிரி ஃபுல்லாக பேசஞ்சு விட்டுருமா? கொஞ்சம் இந்த தயிர் இது ஊற்றி பார்க்குறியா? நல்லா இருக்கும். கொஞ்சம் அது ஊற்றி அப்படியே மொத்தமாக பேச பேச இது ஃபுல்லாக சாப்பிட்டு வரும். வேற லெவலில் இருக்கும். சாப்பிட முடியாதுங்க. சாப்பிட முடியாது. நல்லாக்கா வேற லெவல். கரெக்ட் ஃபுல்லா கோஸ் டு மை வைஃப். ஒரு பீஸ் கூட எடுக்கல. எடுக்க வந்தீங்கன்னா லைட்டா நான் கம்மி பண்ணி தரேன். அதுக்கு நான் அப்பா இருக்கேன். அதுக்கு எங்க அப்பாவும் நான். அப்படியெல்லாம் பண்ண மயோனிஸ் நல்லா இருக்கு. அன்னைக்கு நல்லா இருக்குல்ல? அன்னைக்கு மயோனிஸா மட்டோனிஸ் மட்டோனிஸ் ஆட்டாச்சு. அன்னைக்கு முட்டோனிஸ் ஆச்சுல. தயிர் ஆயிடுச்சு. தயிர் மாதிரி உடைஞ்சு எல்லாமே வேற லெவல். முடியலன்னா இங்கே எந்திரிச்சு போயிருங்க சார். அது முடியாது. கொஞ்சம் சிந்து ரைட்டா. அவங்க முன்னாடி வா. முன்னாடி வந்து வா. கீழே உட்காந்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். டேபிள் போது கீழே உட்காந்து சாப்பிடலாம். இவங்க ரெண்டு பேரும் சரியில்லை. முடியும். சாரி சொல்ல என்ன சொல்லணும்? நோ மென்ஷன். யாருது? வெளியிலிருந்து சாப்பிடுவோம். அனுப்புற லெமன் வேணுமா? போகுது. சாப்பாடு சாப்பிடுவீதா? சாப்பிடுவதானே? வேஸ்ட் பண்ணுவோம். சாப்பிடுவீ அவ்வளோ சாப்பிடுவியா? சாப்பிட்டு முடிச்சிருவீங்கள? கொஞ்சம் மயோனிஸ் முடிஞ்சிருச்சு. சட்டியில் இருக்கிற யாரும் மயோனிஸ் கிடைக்காது. லெக் பீஸ்க்கெல்லாம் மயோனிஸ் கிடைக்காது. மயோனிஸ் ஃபார் ஒன்லி மண்டே ரைஸ். நீங்கள் வெறும் மயோனிஸ் மட்டும் போட்டு தட்டிட்டு இருந்தீங்கன்னா சாப்பாடு கூட பிணைஞ்சு அடிக்கிறதுக்கு, சாப்பாடு டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக மயோனிஸ்.
ஆமா அப்பா சொல்றது கரெக்ட் இல்லாட்டி சாப்பாடு நல்லா இருக்காதா? அப்படி இல்லை, மந்தி சாப்பாடு பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் ரைஸியாக இருக்கும், வர வரன்னு இருக்கும். மயோனிஸும் சட்னி வைக்கும்போது அந்த வரவரப்பு தன்மை போயிடும். வேணாம் வச்சிருக்கேன் முருங்கருக்கு கறி இருக்கா, அப்போ முருங்கருக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் மந்தி ரைஸ்க்கு மயோனிஸ். அதான் பண்ண சாப்பிடவே இருக்கேன் கற்றுக்க வேண்டிய ஸ்கூலுக்கு நம்ம ஸ்கூலில் பார்த்து என்ன சொல்கிறாங்க, நல்லா கேட்குது என்ன 3 கிலோ பிரியாணி வயிற்றுக்குள்ளே இதுதான் என்னோடது இந்த வயிறு வந்து இதுவே இருக்கு. என்னோடது அவங்க வந்து சேர்த்து சாப்பிடுவீங்க, உங்களுக்கு அந்த உறுத்துது கொடுத்துதா வச்சிருக்கிறீங்க இல்லையே. என்னோடது புரிஞ்சிருச்சு. இங்க பாரு, ரெண்டாவது பையன் பெரிய பையன் கொடுத்துருக்கான். இதே இருக்குடா. கொஞ்சம் எடுத்துறீங்களா சாப்பிட்றீ ஃபஸ்ட்டு முடிஞ்சோட. அடுத்த வாட்டி என்ன சாப்பிட்டு நம்ம கமெண்டே பண்ணுறதில்ல கைஸ். நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ஃபுட் எடுத்து நீங்களாம் பார்க்கணும் ரசிக்கணுன்றதுக்காக போடுறோம். பார்க்குறாங்க, அடுத்து என்னன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். வியூவர்ஸ் நிறைய ஏறிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன சேனலு, இந்த பட்டன் மேலே ஒன்று கை வைங்க, அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கும். நீ கை வச்ச போதும் அவங்க வேண்டாம். ஏமா பார்க்க சாப்பிடு. பாப்பா பாப்பா ஓவராச்சு. எனக்கு ஆயில் முடியலையா? இப்படி சொல்லக்கூடாது. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. தயிர் சாப்பாடு சாப்பிடணுமா சொல்லுங்க, சாப்பிடுறேன். தயிர் சாப்பாடா? நைஸ் சாப்பாடு நாங்க சாப்பிட்றதா? உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் சாப்பிட்றேன். நைஸ் சாப்பாடு சேலஞ்ச் இவர் மட்டும் பண்ணுவாரு. நாங்க பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த வாட்டி என்ன சேலஞ்ச் வேணும்? நாங்கள் பரோட்டாவும் சிக்கன் குருமாவும் போடலான்னு இருக்கோம். ஒரு 15 பரோட்டா சிக்கன் குருமா. நாங்கள் சமைக்கிறது ஃபுல்லாக நாங்கள் சமைக்கிறது மட்டும்தான் போடுறோம். பின்ன நாங்கள் ரெகுலராக சில கடைகளுக்கு போவோம் சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட் அந்த இடத்துக்கு நான் போகிறதெல்லாம் அறிவிப்போம். அது ஒரு 50 ரூபா பிரியாணி கடை. 50 ரூபா பிரியாணி மட்டும் இல்லை, வேறு நிறைய இருக்குது. சொல்கிறோம் சார். ஆஹா, உன்னோட நான் ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஃபர்ஸ்ட் ஃபினிஷ். என்ன பொய்? சார் என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட்?
சாப்பிட்டேன் அது ஒரு ரூபாய் சாப்பிட முடியல. சாப்பாடு இருந்தாரு பண்ணிக்கிறோம். அவனுக்கு பண்ண சொல்லுங்க. அவனால முடியாது, முடிஞ்சா பண்ணுவாங்க. சாப்பாடு செஞ்சாதீங்க. கேப் இருந்தாலும் செஞ்ச கூட வச்சுக்கணும். அங்க பாருப்பா அவனுக்கு வச்சுக்கணும். இன்னொரு சாப்பாடு செஞ்சு வைக்கணும். எடுத்து போட்டு வச்சுக்கலாம். சாப்பிடும்போது 2 கையும் கொடுக்குறது தெரியுமா? இந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. சாப்பாடு தெரியாமல் சிந்தும் போது நம்ம என்ன பண்ணணும்? அதை எடுத்து சாப்பிடணும். அதுக்காக தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 கையும் கொடுக்குறது. இவங்களை வச்செல்லாம் சாப்பிட முடியாது. சரி நாங்கதான் ரைஸ் இவ்வளவு சாப்பிட்டோம். ரைஸ் நாங்க தான் சாப்பிட்டோம். அப்படியா? வீடியோ பார்க்குறவங்க தெரியும். யார் ஜாஸ்தியா சாப்பிடுறோன்னு சொல்லுங்க. ஆமாப்பா, அதை கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஏமாத்துறாங்க. கூட்டத்துல கும்பா வச்சுட்டு நான் தான் சாப்பிட்டேன். எங்க 3 பேர்ல ரைஸ் எடுப்பா எங்க 3 பேர்ல யார் அதிகமா சாப்பிட்டாங்கன்னு பா அடுத்து கம்மியா ரைஸ் கறி எடுத்து நாங்க சாப்பிடுறோம். என்ன சாப்பிடுங்க இன்னும் சாப்பிட முடியலையா? ஆமா அப்ப நீ டிஸ்குவாலிஃபை ஆகிவியா? இல்ல ஓ, பரோட்டான்னு நிறைய சாப்பிடுவியா? பார்த்தீங்களா? சிலியில் ரைஸ் ஒட்டி காய்ஸ் உறவுகளே, இப்போ முடிஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சொன்ன மாதிரி ஒரு பருக்க விடாமல் சாப்பிட்டோம். எல்லாரும் எங்கள் வீடியோ நிறைய பாருங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு உங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.